வணக்கம். மீன் மேக்கர் செய்வது எப்படி? மீன் மேக்கர் வடை சட்டில ஒட்டாம நல்ல சுவையான மீன் மேக்கர் செய்வது எப்படின்னா 5 நிமிஷத்துல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க சமையலுக்குள்ள போகலாம். மீன் மேக்கர் பொரிக்கிறதுக்கு நம்ம 150 மீன் மேக்கர் எடுத்துக்கிறோம். அதுக்கு தேவையானது சிக்கன் 65 எடுத்துக்கிறோம். நல்ல தண்ணி இப்போ பாயில் ஆகிட்டு இருக்கு. 5 டம்ளர் எடுத்துக்கோங்க. நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம 150 மீன் மேக்கர் எடுத்து வச்ச 150 மீன் மேக்கரை அதில் போட்டுக்கிறோம். நல்லா அது கொதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ஆகிட்டு வரும். அது அப்போ பாயில் ஆகி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பார்த்தீங்களா? டக்குன்னு கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அதுதான் வெந்துருச்சுன்றது பார்த்துக்கலாம். நம்ம அப்போ அந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அது எல்லாமே தண்ணியாக இல்லாமல் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். ஆற வச்சுட்டு நான் எப்படி ட்ரை பண்ணுறேனோ அது மாதிரி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த மீன் மேக்கரை ட்ரை பண்ண மீன் மேக்கரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு இதில் ஒரு பீஸா பார்த்தீங்களா வந்துருச்சு பார்த்தீங்களா? அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நான் செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு வாங்க. அதுக்கு தேவையானது 1/2 ஸ்பூன் நம்ம உப்பு எடுத்துக்கிறோம். கேசரி பவுடர் ரெட் கலர்னு கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க, அது எடுத்துக்கோங்க. சிக்கன் 65 பொடி எடுத்துக்கிறோம். சில்லி பவுடர் எடுத்துக்கிறோம். அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 ஸ்பூன் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கிறோம். அது சில்லி பவுடர் இது சொன்னேன்ல, கேசரி பவுடர் ரெட் கலர் சொன்னேன்ல, அது 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். சிக்கன் 65 பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா எல்லாத்துக்குமே மிக்ஸ் ஆகணும். பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த கேசரி பவுடர் கலர்ஃபுல்லாக வர்றதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கினே உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால் 8 ஸ்பூன் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது நல்லா இப்போ கொதிச்சுட்டு வரணும். 2 மினிட்ஸில் நல்லா கொதிச்சு வந்துடும். கொதிச்சுட்டு வந்த நேரத்தில் நம்ம அப்ளை பண்ணி வச்சுருந்த மீன் மேக்கரை இதில் சேர்த்துக்குருவோம். நல்லா பாருங்களேன் பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த டயத்தில் எல்லாமே சேர்த்துக்கிறோம். எல்லாமே கைவிடாமல் எல்லாத்துக்குமே கிண்டி விட்டுட்டே வந்துட்டு இருப்போம். ஒரு 10 மினிட்ஸில் நல்லா உங்களுக்கு அது வெந்து வந்துடும். ரெடி ஆகிடுச்சு இப்போ மீன் மேக்கர். அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா அது வாசனைக்கு போட்டு வச்சுருவோம். இந்த மாதிரி இப்போ நான் மீன் மேக்கர் செய்யும் போது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே தேங்க்யூ.